ஆயிரம் கோடி ரூபாயை விட்டு சினிமாவுக்கு வந்ததாக கூறும் நடிகர் விஜய் சொகுசு காருக்கு வரி கட்ட தவறியது ஏன் என தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி கேள்வி எழுப்பியுள்ளார். மோகன்லால் நடிப்பில் உருவாகியுள்ள எம்புரான் திரைப்படம் தொடர்பாக பாஜகவினர் பிரச்சினை ஏற்படுத்த உள்ளதாகவும் திரைப்படத்தை காணச் செல்லும் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடவும் கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நல்லது செய்ய வேண்டும் எனும் நோக்கத்தில் அரசியலுக்கு வருகை தந்திருந்தால் சினிமாவில் இருக்கும் போதே அவரின் ரசிகர்களுக்கு உதவிகள் செய்திருக்க வேண்டும் என பேசினார். மேலும் போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துவது போன்றும் ஆபாச காட்சிகளிலும் நடிகர் விஜய் நடித்தார் என விமர்சித்த அவர், சொந்த உழைப்பில் முன்னேறிய நடிகர் அஜித்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். ஒவ்வொரு நூலகம் திறக்கப்படும் பொழுது பல சிறை கதவுகள் மூடப்படுவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை வெங்கடாபுரத்தில் 19,34,000 ரூபாய் மதிப்பீட்டில் கைப்பந்து மைதானம் மற்றும் திறந்தவெளி உடற்பயிற்சி கூடத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடக்கி வைத்தார். மேலும் வார்டு மேம்பாட்டு நிதியில் இருந்து 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜப்பானிற்கு பிறகு தமிழ்நாட்டில்தான் 8 கிலோமீட்டர் தூரம் வரையிலான நடைபயிற்சி இடம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வார்டு மேம்பாட்டு நிதியில் இருந்து திறக்கப்பட்டுள்ள பல்நோக்கு மையத்தில் நூலகமும் கணினி மையமும் இடம்பெற்றுள்ளதாகவும் ஒவ்வொரு நூலகம் திறக்கப்படும் போது பல சிறைச்சாலைகள் மூடப்படுவதாகவும் தெரிவித்தார். பக்கத்தில் இருக்கிற தாலுகா ஆபீஸ் சாலையில் 19,34,000 மதிப்பீட்டில் ஒரு திறந்தவெளி விளையாட்டு திடலும் கைப்பந்து விளையாட்டு திடலும் உடற்பயிற்சி கூடமும் இன்றைக்கு கட்டப்பட்டு தற்போது திறந்து வைக்கப்பட்டது. அதேபோல் 836 மாடி குடியிருப்புகளை கொண்ட வெங்கடாபுரம் என்கின்ற இந்த பகுதியில் ஒரு நூலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலகத்திற்கு, அந்த கட்டிடத்திற்கு 24 லட்சம் ரூபாய் நம்முடைய வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து தரப்பட்டு அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு புதிய நூலகம் ஒன்று தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நூலகம் திறக்கப்படும் போது பல சிறை கதவுகள் மூடப்படுகிறது என்கின்ற வகையிலான அந்த சீரிய கூற்றுக்கு ஏற்ப நூலகங்கள் சைதாப்பேட்டையில் தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிய நிலையிலும் மத்திய அரசு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சிறுபான்மை இன மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் வகையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இஸ்லாமிய மக்களை அடக்கி வாழ பாஜக முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதை தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டிப்பதாக கூறிய அவர், காரல் மார்க்ஸுக்கு சிலை மற்றும் மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். தற்போது நடைபெற்று வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் சரி, ஏற்கனவே 3 ஆண்டுகள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் சரி, குரலற்ற மக்களின் குரலாய் என்னுடைய குரல் ஓங்கி ஒலித்திருக்கிறது. இன்று கூட தொடர்ந்து நான் என் தமிழ் சமூகத்திற்கான தலைவர்களுக்கு சிலை வையுங்கள் என்று வேண்டுகோள் வைப்பேன். அந்த வகையில் தென் மாவட்டத்தில் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு இணையாக, நண்பனாக, எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து 6 முறை உசிலம்பட்டியினுடைய தொகுதியிலே சட்டப்பேரவை உறுப்பினராகவும் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மூக்கையா தேவர் அவர்களுக்கு இன்றைக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதுபோன்று எங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கின்ற காரல் மார்க்ஸுக்கு சென்னையில் சிலை வைப்பதை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதை வரவேற்று வருவதற்கு தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. இது என்னுடைய கோரிக்கை. நீங்கள் காரல் மார்க்ஸ் வைங்க, ஏங்கலுக்கு வைங்க, உலகத்தில் மிகச்சிறந்த போராளி தலைமைகளுக்கு வையுங்கள், வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற தமிழர் தந்தைகள், தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த தலைவர்களுக்கும் இங்கு சிலை வைக்க வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோள் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் முன்வைத்து வந்து கொண்டிருக்கிறேன். அது இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி பாரதியார் அரசு மகளிர் கல்லூரியில் மாணவி அளித்த பாலியல் புகார் குறித்து முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கூறி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் பாரதியார் நூற்றாண்டு நினைவு கல்லூரியின் கார்மெண்ட் டெக்னாலஜியில் படிக்கும் 17 வயது மாணவி உட்பட 3 மாணவிகள் மெக்கானிக்கல் பிரிவு பேராசிரியர் மதன்குமார் பாலியல் தொல்லை அளிப்பதாக கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். இதையடுத்து பேராசிரியரிடம் கல்லூரி பெண்கள் பாதுகாப்பு கமிட்டி விசாரணை மேற்கொண்ட நிலையில் இச்சம்பவம் தொடர்பான தகவல் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு சென்றது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மதன்குமாரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் பாலியல் புகார் குறித்து போலீசார் முறையாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கூறி கல்லூரி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பின் மாணவிகள் கலைந்து சென்றனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி அருகே நிலத்தின் உரிமையாளருக்கு தெரியாமலேயே நிலம் கிரயம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கசியம்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் வசித்த நாராயணராவ் என்பவர் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தனக்கு சொந்தமான நிலத்தை சிலருக்கு தானமாக வழங்கியுள்ளார். இதையடுத்து 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அங்கு வீடு கட்டி வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரி வருவாய்த்துறையினரிடம் அணுகியுள்ளனர். அப்போது அவர்கள் வசிக்கும் பகுதியானது ஊர்நத்தம் என அழைக்கப்படும் 0 வேல்யூ கொண்டதாக இருந்துள்ளது. இதையடுத்து 0 வேல்யூ உள்ள பகுதிக்கு பட்டா வழங்க முடியாது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஊர்நத்தம் என அழைக்கப்படும் பகுதியில் வசிக்கும் லட்சுமணன் என்பவருக்கு சொந்தமான 6 சென்ட் நிலம் அவருக்கே தெரியாமல் 8 லட்சம் ரூபாய்க்கு கிரயம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தாசில்தார் மற்றும் ரிஜிஸ்டரிடம் முறையிட்ட போதும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லட்சுமணன் புகார் அளித்துள்ளார். நிலத்தின் உரிமையாளருக்கு தெரியாமலேயே அவரது நிலம் கிரயம் செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பக்கத்தில் மணின்றவர் வீடு இல்லாதனால அப்பா வந்து மணின்றவருக்கு வந்து 3 சென்ட் இடம் கொடுத்து வீடு கட்டிக்க சொன்னார். ஆனால் அந்த மணின்றவர் இப்போ வந்து அவர் வீடு கிரயம் பண்ணும்போது எங்கள் வீடு சுற்றி எங்களுக்கு கொடுத்த நிலத்தையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அது வந்து நத்த கிராமத்தில் உள்ளது எல்லாமே 0% வேல்யூ. ஆனால் இவருக்கு மட்டும் 8 லட்சத்து மதிப்பு போட்டு கிரயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்படி நடந்தது? ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் கேட்டால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கேள்விட்டாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கேட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து யாருமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் குடும்பத்தோடு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் தீக்குளிக்க தவிர வேறு வழி இல்லை. இதுக்கு அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.